அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 77, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 16. இந்த காணொலியில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜி செய்ய மக்களுக்கு அழைப்பு விடுத்த சம்பந்தமாக 22வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை பற்றிய மேலதிக விளக்கத்தை பார்ப்போம். மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பதாக, அவர்கள் உம்மிடம் நடந்தும் ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீதும் வருவார்கள். அவைகளை தொலைவில் உள்ள ஒவ்வொரு பாதையிலிருந்தும் கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் கூறினோம். அவர்கள் தங்களுடைய பயன்களை அடைவதற்காகவும் சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு அளித்ததற்காகவும் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை கூறுவதற்காகவும் இங்கு வருவார்கள். அதை நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் கொடுங்கள். பின்னர் அவர்கள் தம்மிடம் உள்ள அழுக்குகளை நீக்கட்டும், தமது நேர்ச்சிகளை நிறைவேற்றட்டும், பழமையான அந்த ஆலயத்தை தவ்வாபு செய்யட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். மேலும் அதிலிருந்து தொடங்குகிறான், இதுவே அல்லாவின் கட்டளை. அல்லாஹ் புனிதமாக்கியவற்றை கண்ணியப்படுத்துவதற்கு அது இறைவனிடம் அவருக்கு சிறந்தது. உங்களுக்கு கூறப்பட உள்ளவற்றை தவிர ஏனைய கால்நடைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. சிலைகள் எனும் அசுத்தத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், பொய் பேசுவதிலிருந்தும் விலக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக 22வது அத்தியாயம் 27லேருந்து 30 வரை இந்த தொடர்ச்சியான வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். அதாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனதுக்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி மற்றும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் குடியமர்த்த செய்து, பிறகு அந்த 2 பேருக்கு அந்த இடத்தை காண்பித்து கொடுத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த காபாவை மீண்டும் புனர் நிர்மாணம் செய்து அதை நல்ல அழகாக கட்டி, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் எப்படி கட்டணுமோ அப்படி கட்டி முடித்து அல்லாஹ்வின் உத்தரவின் மீது அழைப்பு கொடுக்க சொல்கிறான். நீ அல்லாஹ் ஹஜ்ஜி செய்வதற்காக மக்களை அழைப்பீராக, அவர்கள் எப்படி வருவார்கள், அது என்னென்ன நடக்குங்கிறத முழுமையாக இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான். நீ ஒரு அழைப்பு செஞ்சிடு, அறிவிப்பு செஞ்சிடு, அந்த அறிவிப்பை கொண்டு சேர்ப்பவன் நான். தெளிவாக மக்கள் எப்படி வரணும், எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எல்லாம் வருவாங்க, எப்படி வணக்கம் செலுத்துவாங்கங்கிறதுலாம் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஆரம்பித்து வை, அழைப்பு கொடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவுறுத்திய செய்தியை இந்த தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 22வது அத்தியாயத்தில் 27லேருந்து 30 வரை நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். அதன் பிறகுதான் ஹஜ்ஜி என்ற இந்த கிருகை இந்த சமூகத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் பல பொய்களை எழுதி வச்சுருக்காங்க. பல நபிமார்கள் ஹஜ்ஜி செய்ததாகலாம். அப்போல்லாம் ஹஜ்ஜிங்கிற கடமைலாம் கிடையாது.